மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். டெக்சாஸில் தரையிறங்கி இருக்கும் அவர் அடுத்த 2 நாட்கள் டாலஸ் மற்றும் வாஷிங்டன் நகரில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். குறிப்பாக டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் சம்மிட் ஆஃப் தி ஃபியூச்சர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் ராகுல் காந்தி அவருக்கு முன்னரே அங்கு சென்றிருப்பது பாஜகவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் ஆதரவை திரட்டுவது இந்திய அரசியல் கட்சிகளின் பிரச்சார யுக்திகளில் ஒன்று. தேர்தல் நிதிக்கான பெரும் தொகையை வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்து கிடைப்பதா அந்த நேரத்தில் மட்டும் இந்தியர்களை சந்தித்து உரையாடுவதும் பிரச்சாரம் செய்வதும் நடக்கும். இதனால் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் அமெரிக்கா சென்றிருந்த ராகுல் காந்தி தற்போது தேர்தலுக்கு பின்னரும் அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த முறை மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் அவருக்கான முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், பூட்டான் பிரதமர் லோடாய் ஷெரிங் ஆகியோர் இந்தியா வந்திருந்த போது ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து பேசினர். தற்போது அமெரிக்கா சென்றிருக்கும் ராகுல் காந்தியுடன் அமெரிக்காவின் முக்கிய தலைவர்கள் சந்தித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமன்றி இரு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்காக அமெரிக்க அரசு அதிகாரிகளும் அவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த முறை எந்த பதவியிலும் இல்லாத போதே அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் பாஜக ஆட்சி குறித்து கடுமையாக விமர்சித்திருந்தார் ராகுல் காந்தி. பிரதமர் மோடியை தேசப்பற்று அற்றவர் என விமர்சித்தது, இந்தியாவின் கொள்கைகள் மீது பாஜக தாக்குதல் நடத்துவதாக பேசியது, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சேர்ந்து இந்தியா எனும் தேசத்தை பாகிஸ்தானை போல தின்று செரிப்பதாக பேசியது என சர்ச்சைகளை கிளப்பினார். ராகுலின் இந்த சர்ச்சை பேச்சுக்கு இந்தியாவில் இருந்து பதிலடி கொடுப்பதே மத்திய அமைச்சர்களுக்கு வேலையாக மாறிப்போனது. இந்த முறை ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் அவரது வார்த்தைகளுக்கான வெயிட்டேஜ் அதிகரித்திருக்கிறது. தற்போது உள்நாட்டிலேயே பாஜக அரசுக்கு எதிராக மூர்க்கமான அரசியலில் களமாடி வரும் ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணத்திலும் அதை செய்தால் என்ன செய்வதென்ற அச்சம் பாஜகவுக்கு எழுந்திருக்கிறது. இதனால் தற்போதே டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு பாஜக தயாராகி கொள்ள வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அடுத்த முக்கியமான விஷயம் இமேஜ் பில்டிங். மோடி முதல் முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற பிறகு அமெரிக்காவின் மேடிசன் சதுக்கத்திலும், 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு டெக்சாஸில் நடத்திய ஹவுடி மோடி நிகழ்ச்சியும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் அவருக்கான மவுசை அதிகரித்தது. வெளிநாடுகளில் செய்த பிராண்டிங்கை வைத்தே உள்நாட்டிலும் மோடிக்கான இமேஜை பில்டப் செய்தது பாஜகவின் ஐடிவி. இதனால் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சி அதே பாணியில் ஒரு இமேஜ் பில்டிங் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் மோடிக்கு இருக்கும் ஆதரவுக்கு ஆபத்து வரலாம் என்கின்றனர் இந்திய அரசியல் விமர்சகர்கள். இதனால் ராகுல் காந்தியின் அமெரிக்க பயணம் இதில் எதை மையப்படுத்தி இருக்கும், அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்கிற ஆலோசனையில் மூழ்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி.